திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். நாங்கள் திருமந்திரத்துல அட்டாங்க ஜோகம் என்ற தலைப்பில, அதாவது 3வது தந்திரம் படிச்சு கொண்டிருக்கிறோம். அதுல அட்டாங்க ஜோகத்துல முதலாவது இயமம், நியமம், ஆதனம், மற்றது பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை முடிச்சு நாங்கள் இன்றைக்கு தியானம் படிக்க போறோம். முதலாவது குறள் செல்வநாயகம்மா படியுங்க. வருமாதி இரட்டு. திருச்சிற்றம்பலம். வருமாதி ஈரட்டுள் வந்த தியானம் பொருவாத புந்தி புலன் போகமேவல் உருவாய சக்தி பெறத்தியானமுன்னும் குருவார் சிவத்தியானம் யோகத்தின் கூறே. ஆறுயிர் நீங்கா நினைவுடன் ஓங்கும் பண்பு தியானமாகும். இந்நினைவிற்கு போந்த பூதம் 5, புலன் 5, கரணம் 4, மாயை 1, ஆறுயிர் 1 ஆக 16 மெய்களையும் நினைவது ஆறுயிர் தியானம். இருப்பு மெய்யாகிய புந்தி இயல்பாகவே புலன்களை பற்றுதலை விட்டு கடந்து நிற்றல் வேண்டும். அது இயல்பாகவே கடந்து நிற்க வேண்டும். இந்த நிலை அன்னை அத்தனாகிய சக்தி பரத்தியான நினைவாகும். கருதப்படும் சிவகுருவை நினைதல் சிவத்தியானமாகும். இவ்விரண்டும் முறையே உருவத்தியானமும் அருவத்தியானமும் ஆகும். இறைவனை நினைக்கிறதும் தன்னுடைய குருவை நினைக்கிறதும் என்ன? இவை அகத்தவமாகிய யோகத்தின் கூறாகும். உருவாய சக்தி பரத்தியானம் அம்மையப்பராம் அருளுருவ அன்பு வழிபாடு. உன்னும் என்றால் நினைக்கும். குருவார் சிவத்தியானம் என்ற நெறியருட்குருவாம் சிவனடி நினைக்கும் அறிவு வழிபாடு. யோகத்தின் அகத்துவத்தின் கூறு இருவகை. அகத்தவம் கூறு இருவகை. ஈரட்டு பூதங்கள் 5, ஈரட்டு 16 என்னன்றத விளக்கம் பூதங்கள் 5. உங்களுக்கு மேல வந்த ஈரட்டை விளங்கப்படுத்துறாரு. பூதங்கள் 5, புலன்கள் 5, அந்த கரணங்கள் 4, மாயை 1, சீவன் 1 ஆக 16 புந்தி புலன் போக புலன்கள் எல்லாம் புந்தியில் ஒடுங்க. இந்த 16 புலன்களும் புந்தியில் ஒடுங்க. ஏனென்றா புந்தி எங்கட மணிப்பூராகாம். அதுல போய் இந்த 16 புலன்களும் ஒடுங்குறாண்டு இவர் சொல்றாரு. இந்த வரதராஜன் ஐயா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். தியானம் என்பது இடைவிடாது நினைந்திருத்தல். இடை ஈடுபட்டு எண்ணுவது தாரணை. இடை ஈடுபட்டு எண்ணுவது தாரணையாம். இடை ஈடுபடாது எண்ணுவது தியானம். தியானம் எத்தனை வகை என்றும் அதனை எவ்வாறு செய்து பழக வேண்டும் என்றும் இங்கு ஆசிரியர் கூறுகிறார். அப்ப வருமாதி ஈரட்டுள் வந்த தியானம் என்றா முன்னே தாரணை பகுதியில் 10வது மந்திரத்தில் கூறியபடி அமைந்த தியானமாவது பொதுவாத புந்தி புலன் போகமேவல் என்று சொல்றார். ஒப்பற்ற புத்தியும் புலனும் நீங்கி இருத்தலாம். உருவாய சக்தி பரத்தியானம் என்றா அது உருவோடு கூடிய சக்தியை மேலா எண்ணுதலாகிய பிரத்தியானம் என்றும், உன்னும் குருவார் சிவத்தியானம் யோகத்தின் கூறண்டா ஒளி பொருந்திய சிவனை எண்ணுதலாகிய சிவத்தியானம் என்றும் இது கூறாய் யோகத்தில் கூறப்படும். ஈரட்டண்டா 10 உருவாய சக்தியை எண்ணுதல், சகலத்தியானம் ஒளியாய சிவனை எண்ணுதல், நிற்களத்தியானம் என்க. இது படிநிலை. இந்த படிநிலை சகலத்தை கும்பிட்டு பிறக்கலாம். அப்ப தியானம் பரத்தியானம் சிவத்தியானம் என்று இது வகைப்படும்.
அப்ப அந்த தியானத்திலையும் பரத்தியானம் சிவத்தியானம். பரத்தியானம் என்றது இந்த சக்தியை, உருவாய சக்தி தான் பரத்தியானம். அது உருவோட அப்ப அந்த 2 தியானம் இருக்கண்டு இப்ப எங்களுக்கு இதுல விளங்கப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் உங்களோட புத்தகங்கள்ல இருந்தா சொல்லுங்க எனக்கு. இல்லாடி இதே மாதிரி தானண்டா இதுல சரிதானே கமலா, நல்லாசிரியனாக வாரவர் சிவன். நல்லாசிரியனாக வார சிவன் இந்த சக்தியை எங்களுக்கு காட்டுறார். சக்திய அவற்ற குரு அவருடைய போதனைகள் மூலம் எங்களுக்கு அந்த சக்தியை காட்டுகளை நாங்க அவ தியானிக்கணும். அதான் அந்த 2. நேற்று தாரணையில படிச்ச நாங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கோ தெரியா, மூலாதாரத்தில இருந்து சிவனை எடுத்து மேலே கொண்டு சக்தியோட கூட்டுதல் தானே என்றது. யார் கதைக்கிறது? கணேசினி அம்மா மியூட் பண்ணுங்கோடா. சரி, நான் மியூட் பண்ணிட்டேன். நான் இவ்வளவு நேரம் அந்த இதுல இருக்கல ஸ்க்ரோல் பண்றதும் டைம்ல ஓடுறதுல நின்றனா அவ கதைச்சு கொண்டே இருக்கிறா. ஓகே, அடுத்ததுக்கு போங்க. கண்ணேருக்கு மூக்கு யார் தனா படியுங்க. கண்ணேருக்கு மூக்கு செவி. கண்ணார்க்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள். கண்ணார்க்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்றுண்டு. அண்ணாக்கின் உள்ளே அகண்ட ஒளி காட்டி புண்ணாக்கி நம்மை பிழைப்பித்தவாறே. நோக்கு நாக்கு மூக்கு காது, அதாவது காதுன்ற உடம்பு. நோக்கன்றது கண் பார்வையத்தான் நோக்கன்று சொல்லி என்னும் பூதங்கள் 5 கூட்டத்தால் பண்ணாகிய ஓசையை எழுப்பி சொல்லாக்கி பொருளுணர்த்தும் பழம்பொருள் ஒன்றுண்டு. அப்பொருள் திருவரு. அதனை நினைத்தால் அண்ணாக்கின் உள்ளாக எல்லையின்றி எங்கும் பரந்த பொங்கு பேரொளியை காட்டும். அப்பயிற்சியால் நம்மை வருத்தி பிறப்பு இறப்புகள் என்றும் நம்மை உய்வித்து அருளியதும் அப்பழம்பொருளே. ஞான கூட்டம் அறிகறிவி, அதாவது ஞானேந்திரியம் கூடுமிடம் புண்ணாக்கி வருத்தி. கண்ணாக்கி என்றால் நாதத்தை ஒலிக்க செய்து. இல்ல இப்ப இதுல இந்த அண்ணாக்கு எல்லாம் கொண்டு வர்றாருன்னா இந்த பீனல் கிளான்ஸ் எங்களுக்கு அறிமுகப்படுத்தார். நாங்கள் இந்த ஜோகத்தால நான் இதுல வாசிக்கிறேன் பாருங்க. கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் கண்ணாக்கு மூக்கு செவியாய ஞானேந்திரியங்கள் கூடுமிடத்தில் பண்ணாக்கி நின்ற பெரம்பொருள் ஒன்று உண்டு. நாதத்தை உதிக்க செய்யும் பழமையான பொருள் ஒன்று உள்ளது. அண்ணாக்கிலே அகண்ட ஒளி காட்டி, அகது அண்ணாக்கு பிரதேசத்தில எல்லையற்ற பேரொழியை காட்டி. இப்ப எங்களுக்கு அந்த தனசேகரன் ஐயா கூட நல்லா விளங்கப்படுத்துறவர் என்னன்னா, இந்த உச்சி தலைக்கும் எங்கட இந்த அண்ணாக்குக்கும் இடையில ஒரு பரந்த வெளி இருக்குது. அதுதான் அதான் உண்மையான எங்கட பரந்த வெளி. அங்கதான் நாங்கள் இறைவனை நினைத்து தியானிக்க அங்கே ஒரு அண்ணாக்கில ஒரு அமுதம் சுரக்கும். நான் அத தெரிஞ்சபடியா அதை இடது சொன்னான். அகண்ட ஒளி காட்டி, அகது அண்ணாக்கு பிரதேசத்துல எல்லையேற்றிய பேரொழியை காட்டி புண்ணாக்கி நம்மை பிளவித்தவாறு மெனம் பிறவழி செல்லாது தடுத்து நம்மை பிழைக்க செய்தது இவ்வண்ணமா. பண்ணாக்குதல் நாதத்தை உதிக்க செய்த. நாதம் என்றது ஒலி சத்தம். அதான் அங்க 12 ஆக்குதல். பழம்பொருள் பெரம்பொருள் அண்ணாக்கு வாயில் நாக்குக்கு மேலுள்ள துவாரம். அது எல்லாருக்கும் தெரியும். அண்ணாக்குக்கும் பிரமரந்திரத்துக்கும் இடையே ஒளி பாயும் வழி உள்ளது. வெளிச்சம். புண்ணாக்குதலாவது மனத்தின் இயல்பை மாற்றி அமைதல், பிழைப்பித்தல், பிழைக்கச் செய்தல் அல்லது உய்வித்தல். குறிப்பில வந்திருக்கிறார். அண்ணாக்கும் சிரசின் உச்சியும் உள்ள பிரதேசத்தில் முகத்தின் பக்கம் நாளமில்லா சுரப்பி அதாவது பிட்யூரரிட்டி கிளாண்ட் என்னும் ஓர் உறுப்பும் பிடர் பக்கத்தில்
பீனியல் கிளாண்ட் என்னும் ஒரு நாளமில்லா சுரப்பியும் மனிதன் தலையில் உள்ளன. புடரியில தெளிவான உலக அறிவும் எது? பீரியாட்டிகுலர்ல தெளிவான அறிவும் பின்னதில் எது? பீனியல் கிளாண்ட்ல கருத்தான அறிவும் பதிவு செய்யப்படுகின்றன. அதாவது அதுதான் தமிழ்ல என்ன, பிடரி பக்கத்தில் ஒரு நாளமில்லா சுரப்பியும், பிடரி பக்கத்துல இருக்கிற நாளமில்லா சுரப்பி தான் இந்த பியூரட்ரி கிளாண்ட் என்றும், பீனல் கிளாண்ட் வந்து எங்கட பிடரி பக்கத்தில் வருகுது. அந்த அதுவும் என்று சொல்லி அறிவும் அது ஒன்றில வந்து தெளிவான உலக அறிவும் பின்னதில் தான் கருத்தான பீனல் கிளாண்ட்ல தான் எங்களுக்கு கருத்தான அறிவும் பதிவு செய்யப்படுகிறதுன்னு சொல்றார். அப்ப அதுலதான் இப்ப நான் நினைக்கிறேன் எங்களுக்குள்ளே அந்த ஆன்மீக அறிவு இந்த பீனல் கிளாண்ட்ல தான் பதியுது. மனிதன் தன்னை பற்றியோ கடவுளை பற்றியோ சிந்திப்பதில் வலிவடைந்து நாதத்தை எழுப்புகின்றது. இந்த விஞ்ஞான கருத்தை கீழ்வரும் திருமந்திர பாடல்கள் விளக்குகின்றன. வேறு ஒரு திருமந்திரம் 2549 மூளை அடைந்து முளை திறந்துன்பு ஓளை அடைகின்றதன் குறிப்பினில் ஆள அடைந்து அங்கனலிப்புறஞ்செய்து தாளை அடைப்பது தன் வழியாமே என்று அந்த பாட்டுக்கு அந்த கருத்துக்கு ஒரு பாட்டை சொல்லி இன்னும் ஒரு பாட்டை சொல்றார் 1780. பச்சிமதிக்கிலே வைத்தாசரியன் நிச்சலும் என்னை நினை என்ற அப்பொருள் உச்சி கங்கீழது உண்ணாக்கு மேலது பச்ச பதம் இது வாய் திறவாமே. அது இந்த கருத்து என்னன்னு சொல்றாரு இந்த பாட்டின் இந்த 599வது கண்ணாக்கு மூக்குக்கு கருத்து சொல்றார். பரம்பொருள் அண்ணாக்கிலிருந்து கொண்டு பேரொளி காட்டி மனத்தை நிலை வருமாறு செய்கிறது. வேறு யாருந்தாலும் சொல்றாண்டா? கிட்டத்தட்ட சேம் தான். செல்வநாயகம்மா படியும். ஒன்னா நயனத்தில் உற்ற ஒளி தன்னை கண்ணார பார்த்து கலந்தங்கிருந்திடில் விண்ணாறு வந்து வெளிகண்டிட ஓடி பண்ணாமல் நின்றது பார்க்கலுமாமே. புருவ நடுவினை உற்று பார்த்தலால் மெய்யுணர்வு ஒளி வெளிப்படும். அகக்கண்ணால் பார்த்து கலந்திடுதல் வேண்டும். அங்கனம் வெளிப்படவே திருவருள் வெள்ளப் பெருக்கும் பள்ளமடைவாய் பெருக. அவ்வருள் அருள் வெளியினை கண்டு ஆர்வத்துடன் ஓடிச் சென்றால் ஆக்கப்பாடாகிய காரிய நிலை எய்தாது என்றும் காரணமாய் முழுமுதலாய் நிற்கும் சிவபெருமானை காணுதலும் பேணுதலும் பேரின்பம் பூணுதலும் உண்டாம். பண்ணாமல் நின்றது தானேயாம் தூய சிவம் பார்களும் உணர்ந்து வழிபடலும். உண்ணாம் நயனம் என்ற ஞானக்கண் விண்ணாறு என்ற ஆனந்த கண். உங்களோட புத்தகத்துல இருக்கிறத சொல்றேன்டா, சொல்லுங்க. ஒன்னா நயனம் பொருந்திய கண்களின் புருவமத்தி, அதான் ஒன்னா நயனம் என்று கிடக்கு. இங்கே உள்ள ஒளியை உற்ற ஒளி தன்னை கண்ணார பார்த்து கலந்து அங்கிருந்தால் அகக்கண் கொண்டிருந்து பார்த்து, அதாவது அந்த கண்ணார பார்த்துன்னு சொல்லிக்குள்ள அகக்கண்ணை கொண்டுதான் அதை பார்க்க சொல்லியிருக்கு. அவனோடு கூடி கலந்திருந்தால் விண்ணாறு வந்து வெளி கண்டிட ஓடி வானுலக பேராறு, அதாவது ஆகாய கங்கை அமுத வெள்ள பெருக்கு சித்தாகாசத்தில் பெருகி பாயும். அப்படி பாய்கின்ற அந்த மனவெளியில் பண்ணாமல் நின்றது பார்க்கலும் ஆமையன்னு சொன்னா கை கொண்டோ கருவிகளாலோ செய்யப்படாது. தானே உருவான் சுயம்புவான சோதி பெரம்பொருளை காணலும் கூடும். விளக்கத்தை சொல்லி இருக்கிறார். ஒன்னா நயனமண்டா ஞானக்கண் சுழுமுனை வெளி சிதாகாய பெருவழி சுழுமுனை தியானம் செய்யின் சிரசின் மேல் கங்கை பாய்வது போன்ற உணர்வு தோன்றும் என்க. பண்ணாமல் நின்றது என்று சொன்னா உளியால் செதுக்கப்படாதது சுயம்பு.
அதுக்குதான் இந்த பண்ணாமல் நின்றது பார்க்கலாம் என்றா, பண்ணாமல் நின்ற சுயம்பு மூர்த்தியை பார்க்கலாம். கருத்து இரு கண்களையும் சேர்த்து மனத்தை பொருத்தி இருந்தால் சிதாகாய பெருவழியில் ஜோதி பொருளை காணலாம் என்று சொல்றார். இப்ப நான் படிக்க வேணும் என்ன? மனத்தை ஒன்றி அப்படியே அதே குருவன் மத்தியில பார்த்து கொண்டிருக்க அந்த ஒளி தெரியும். அது எங்களுக்கு ஒரு சொட்டு நேரம் தான் எங்களால இருக்க முடியும். ஆனா ஞானிகள் அப்படியே இருந்து முழு எல்லாத்தையும் கவனிக்கிறார். ஒரு பொழுதுன்னார் உடலோடு உயிரை, ஒரு பொழுதுன்னார் உயிரிற் சிவனை, ஒரு பொழுதுன்னார் சிவன் உரை சிந்தையை, ஒரு பொழுதுன்னார் சந்திர பூவே. திருவருநாட்டத்தில் ஒரு பொழுதே அனுபவமா சொன்னவாரல அது அவை ஒரு சொட்டு நேரம் தான் நாங்கள் இருக்கலாம், மத்தியாக்களால இருக்கலாம். இந்த பாட்டிலேயே அந்த ஒரு பொழுதுன்னாரு அப்படி வருது. அவாண்ட ஒரு மாணவனே என்று சொல்ற மாதிரி அது வருது. நன்றி நன்றி. பாடிங்க. திருவருள் நாட்டத்தில் ஒரு பொழுதேனும் உடலுயிர் பண்பை நினையார், அதுபோல் உயிருக்குயிராயுரில் விளங்கும் சிவனை நினையார். நினைக்கவே மாட்டின என்னென்ன தியானத்துல நினைக்க. ஒரு பொழுதேனும் அச்சிவனுரை தவமேர் உள்ளத்தை நினையார், அதுபோல் உச்சித்துளை மேல் தோன்றும் திருவருள் வெளிக்கண் காணப்படும். திங்களணைய தூய வெண்ணிற தாமரைப்பு தோன்றும், அதனை நினையார். என்ன? சந்திரப்பு. ஆக்ஞையிலுள்ள சந்திரன் போன்ற வெண்ணிற ஒளிதான் தெரியும். அதான் தெரியும். அதான் இதையே திருப்பி திருப்பி இதையே நாங்கள் இந்த அட்டாங்க யோக இதுகளை திருப்பி திருப்பி படிச்சா சில வேளையில இந்த ஞானம் கொஞ்சம் எட்டி பார்க்கும், இந்த அறிவு வந்து கொஞ்சம் எட்டி பார்க்கும். இல்ல இதோட நாங்கள் மெடிடேஷன் செய்யணும்ன்றது ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டு இருக்குது. இல்ல இதை திருப்பி திருப்பி படிச்சாதான் மனம் பண்புபடும். நான் இப்ப தேடுறேன் எங்க அதை செய்யலாம். இதுகளை படிக்கிறத மட்டும் இல்ல, அந்த தியானமும் எங்களுக்கு தேவை. அதான் அது வந்து என்னன்னு சொன்னா மன இவ்வளவும் எங்கட மைண்டுக்குள்ள ஊறினாத்தான் அதை நாங்க அந்த வெளிப்படுத்த முடியும். இப்ப படிச்சுட்டு மறந்துடுவோம். இல்ல இந்த நேரம் ஒரு உணர்வு எனக்கு வந்திருக்கு. இப்ப நான் யார்கிட்ட படிக்கலாம்ன்றதுல தேடிக்கொண்டிருக்கிறேன், நாங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்ப நான் செய்யறேன். நான் ஒவ்வொரு நாளும் ஒரு 10-15 நிமிஷம் இதுல இப்படி ஒழும்பி குளிச்சுட்டு வந்து யோகா செய்து பிரீதிங் எக்ஸசைஸ் செய்து மெடிடேட். ஆனா அது எங்களுக்கு காணாது, கொஞ்சம் ஊடுருவி போக வேணும். ஒரு 15 நிமிஷம் நான் கண்ணை மூடிக்கொண்டு சிவன் நினைச்சோண்டு இருக்கிறேன் நான், ஆனா காணாது. அதனால இன்னும் மேல போறதுக்கு ஒரு குரு வேணும். சும்மா நாங்கள் இது காணாது, எங்களுக்கு அந்த இது இல்லை. அப்ப உங்களுக்கு இந்த பாட்டு ஒரு பொழுது உண்ணாரண்டா நீங்க உண்ணி இருக்கிறீங்க. இதுல இருக்கிறது டைமுக்காண்டி கொஞ்சம் சிலதெல்லாம் நிப்பாட்டுறேன்னா கோவிக்காங்க. ஏன்னா அடுத்த திருவாசகத்துக்கு 18 பாட்டு இருக்குது இதுல முடிக்க. இந்த இல்ல நாங்கள் ஆல்ரெடி லேட் தொடங்கினது என்ன ஓகே. என்னடா இன்றைக்கு அங்க பிந்தி போச்சு எல்லாம். உடலோடு உயிரை ஒரு பொழுது உள்ள, உடலோடு கலந்துள்ள உயிரை ஒரு பொழுது நினையார்கள், உயிர் சிவனை ஒரு பொழுது உண்ணார். உயிருக்குயிராய் அங்க சொன்னதான் இங்க சொல்லி இருக்கிறார். என்னுடைய உயிருக்குயிராய் விளங்கும் சிவனை சிந்தையில் வைத்து தியானம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்தது நீங்கள் வாங்க செல்லநாயம். மனத்து விளக்கினை மான்படையற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி அனைத்து விளக்கன் திரியொக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கே. திருவருள் நினைவால் மனத்து விளக்கினை மயக்கமாகிய மான்படை ஏற்றுதல் வேண்டும். அதனால் வெகுளியை கண்டு விலகுமாறு செய்தல் வேண்டும். ஏனை கருவிகரணங்களை வழிப்படுத்தி நன்றாய் விளங்குமாறு தூண்டுதல் வேண்டும். தூண்டவே காமம் அகலும். மான் மூலப்பகுதி அறியாமை, இவற்றால் காமம் வெகுளி மயக்கங்கள் நீங்கும். அப்பொழுது மனத்து விளக்கு மாயா விளக்காகும். மான் மூலப்பகுதி ஈண்டு அவித்தை. அனைத்து விளக்கும் அறிதற்காம் புலன்கலன்கள், புலன் கருவி கலன் கரணை. மாயா விளக்கு அணையா விளக்கு. மான் அவிச்சை திரி அறிவு.
பிரியன்றத அந்த தூண்டி விடுற மாதிரி தானே ஓ, பாருங்க. இதுல விளக்கம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. மெனத்து விளக்கினை மாண்பட கொஞ்சம் ஏற்றி படிச்சு விடுங்க விளங்கும் பாட்டு. மொழியை மாட்சிமை பெறும்படி மேலே செலுத்தி சினத்து விளக்கினை செல்ல நெறி சினமாயி அக்கினியை போகும்படி செய்து அனைத்து விளக்கின் திரியொக்கத்துண்ட யாவற்றையும் விளக்கி நிற்கும் சிவன் ஒளியை துளுமுனை என்னும் திரியை தூண்டி நடத்த மெனத்து விளக்கது மாயாவிள மெனத்து விளங்கும் சிவம் என்று மங்காத விளக்காகும். சினமாகிய நெருப்பை கடிந்து சுழுமுனையில் தியானித்திருக்கையில் சிவமாகிய சோதி நீங்காது. என்ன வடிவா சொல்லியிருக்க? சினமாகிய நெருப்பை கடிந்தாலாம் சுழுமுனையில் தியானித்திருக்கு சிவமாகிய சோதி நீங்காது. சரி, நான் எடுத்த பாட்டு 8002 யோகம் தனா 8000 யோகம் இருக்கினும் 8000 யோகம் இருக்கினும் 8000 யோகம் இருக்கினும் கண்ணார் அமுதனை கண்டறிவாரில்லை உள்நாடியுள்ளே ஒளிபெற நோக்கி கண்ணாடி போல கலந்து நின்றானே. சிவன் நினைவின்றி அளவில் காலமாகிய 8000 யோகம் இருந்தாலும் கண்ணுள் மணியும் அம்மணியுணர் அமிழ்டும் அத அநேய சிவபெருமானை கண்டறிய ஒண்ணாது அகத்தே நாடி அருள் ஒளி பெற்று நோக்கினால் சிவபெருமானாகிய அழல்வண்ணன் நிழல் தரு பளிங்கொத்து கலந்து காட்டியும் கண்டும் இருந்தனன் என்பது புலனாகும். கண்ணாடியை பார்க்குங்கண் தன்னையும் அக்கண்ணாடியையும் காணும். அதுபோல ஆருயிர் பேராயிராகிய சிவபெருமானை காணும் வாயிலாகவே தன்னையும் காணும். கண்ணாடியை காணும் கண்ணே தன்னை காணும். பெண்ணார்தாள் காண உயிர் பேசு என்பதை நினைவு கூர்க. 8000 யோக உறுப்பு எட்டினையும் குறிப்புமாகும். கண்ணாடி போல கண்ணாடியில் தோன்றும் பார்வை போல ஆடிப்பாவை நிழலுரு. நெஞ்சத்தில் சிவனை நினைத்தால் சிவன் விளங்குவன். அவனை மறந்தால் ஆவியின் முனைப்பு விளங்கும். இந்த உயிரின் தற்போதந்தான் விளங்கும். இதை அவனை மறந்தால் தற்போதந்தான் கூடும் என்று சொல்றார். இதுல போட்டிருக்கிறார் 8000 யோகம் இருக்கணும். 8000 ஆண்டுகள் யோகம் பயின்றாலும் கண்ணார் அமுதனை கண்டு அறிவார் இல்லை. கண்ணீரில் சோதியா இருந்து உள் விளங்குவனை கண்டறிவார் யாரும் இல்லை. உள்நாடி உள்ளே ஒளிபெற நோக்கில் மனமண்டலமாகிய உள்ளத்தில் ஒளி பொருந்தும்படி பார்ப்பதற்கு கண்ணாடி போல கலந்து நின்றான். கண்ணாடியில் உருவத்தை காண்பதில் உள்ளத்தில் கலந்திருப்பதை காணலாம். சிவனை காண்பதற்கு உள்ளத்திலே ஒளி பெற வேண்டும். ஏனைய ஜோகம் இந்த ஒளி இல்லாம மற்ற ஒளி இல்லாமல் அவரை நினைக்காமல் ஜோகங்கள் செய்ததால் பயன் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். அப்ப சிவனை காண்பதற்கு உள்ளத்திலே ஒளி பெற நோக்க வேண்டும். ஏனைய யோகங்கள் பயனளிக்கான்னு சொல்லி இருக்கிறார். சரி, ஆனா இதுல புத்தகத்துல எந்த புத்தகத்திலும் அப்படிதான் கிடக்கு. ஆனா இந்த இதுல போட்டிருக்கிற கருத்து 8000 யோகம் இருக்கணும் கண்ணார் அமுதனை கண்டறிவார் இல்லை. அதே அப்படி சொல்லி இருக்கிறார். அப்படி யோகத்தை பிடிச்செங்கன்னு சொல்லிட்டு அது விளங்கலையே. நீர் என்னதான் யோகம் செய்தாலும் சிவனை நினைக்காமல் அந்த கீழே அதைத்தான் இந்த கருத்தை பாருங்க, கீழே எடுங்க இருக்கா. அதான் அந்த 8 யோகத்தை தான் சொல்லி இருக்கு கமலா. 8 யோக நிலை தான் 8000. நீங்கள் சிவனை நினைக்காமல் அவன் அருள் இல்லாம அவனை நினைச்சு நீங்கள் அவனை அந்த பஞ்சாக்கரம் அது சரி விளங்குது. ஆனா ஏத்தினாதான் அந்த யோகமும் பலிக்கும் கிடைக்கும். அது சரி. ஆனா இதுல 8000 ஆண்டுகளை குறிக்கல. ஆனா புத்தகங்கள் அப்படி இதுல போட்டுக்கிறது சரியா இருக்கு. ஏனென்று சொன்னா புத்தகத்துல சரியா இருக்கு. நீங்கள் 8000 ஆண்டுகள் யோகம் செய்தால் அது சரியா. அதை விட இதுல போட்டுக்கிறது பாருங்க, கீழே எடுங்க கொஞ்சம். அது எனக்கும் அந்த கருத்து சரியா இருக்கான்னு அம்மா சொல்றேன். என்னண்டா இந்த அட்டம்மா சித்தி அந்த நிலையில் இருக்கல ஒரு நிலைய கடந்து வாருது. அந்த 8 தான்
அவர் ஆ 8000 என்று அவர் சொல்றார். யோக அவரு உறுப்பு புத்தகங்கள்ல 8 8000 ஒன்று இருக்கு. கிடக்குது. ஆனா இல்ல இதுல ஏனெண்டா வந்து 9000 10,000 என்று சொல்லி இல்ல ம். 8000 என்று அந்த 8 என்றதை கொண்டு கொடுத்தது இதுக்காக என்றதான் அவர் சொல்ற மாதிரி இருக்கு. ஓ நான் நினைக்கிறேன் ஏன்னா இது ஒரு ஆள் பொருந்தாது. அவர் அப்படி சொன்னது பொருந்தாது. ஓ அந்த ஆ. புத்தகங்கள் பொருந்தில இது சரியா இருக்கும். நேற்றும் பார்த்த நீங்களோ ஞானேந்திரியம் கண்மேந்திரியத்துக்கு கொண்டு வாயுவை சொல்லி கொண்டிருந்தவர். ஆனபடியா ஓ இது அவ்வளவு எங்களுக்கு பொருத்தமா இல்லாத அப்படியே இல்லையா விட்டுடலாம். இதுதான் பொருத்தமா இருக்குது கமலா. ஏன் 8000 ஆண்டு யோக உருப்பட்டினை குறிப்பு இது வந்து சொல்லி இருக்குது. 8000 அந்த யோக உறுப்பு 8 குறிக்கும் குறிப்புன்னு சொல்லி இருக்கல, அதைத்தான் சொல்லி இருக்கா. ம். 8000 ஆண்டுகளை சொல்ல இல்ல. இங்க இவர் 8000 ஆண்டு யோக உறுப்பு 8 ரெண்டு இல்லையம்மா அது 2 கருத்தும் அதுக்குள்ள இருக்குது. இப்ப நீங்க 8000 ஆண்டு யோகத்துல இருந்தாலும் சரி இந்த 8 யோக உறுப்பு நிலைகளில 8000 ஆண்டு இருந்தாலும் சரி ஒரு நிலையில 8000 நீங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு சொல்ல இல்ல. 8 அட்டாங்க யோகத்தை 8000 தாண்டு சொல்ல இல்ல. ஏனண்டா இந்த புத்தகத்துல வடிவா விளங்கப்பட்டிருக்கு. அதான் இந்த 8000 ஆண்டு வந்துதான் சரி. புத்தகம் சரி விடுங்க நீங்க இதுல பாட்டுல அப்படித்தானே இருக்கு. பாட்டு அதுதானே 1000 ஆண்டு யோகம் இருந்தாலும் அந்த இந்த அட்டாங்க யோகத்தை தானே அவர் சொல்றாரு. இந்த 8 யோகங்களை நீங்கள் கிடக்குது. கவி நுட்பம் தானே ஒழிய இதுல கருத்து இல்ல, கருத்து ஒன்றும் இல்ல. கவிநுட்பம் சொன்னதோட சரி என்று சொன்னீங்க. இல்ல அது சரிதான். நம்ம அது அந்த 8000 என்ற சொல் வேட்ட அவர் பயன்படுத்தின காரணம் ஒரு கவிநுட்பம் என்று சொல்ற கவிநுட்பம். அது 8000 என்று சொல்ல அது விளங்கு. அதை விடுங்க நீங்க. அதால இப்ப நாங்கள் ஆய்வு செய்யறதால எங்களுக்கு ஒன்றும் இல்ல. நானு இந்த இதுல இருக்கிறதுலும் பார்க்க நான் புத்தகத்துலதான் கூட இந்த கருத்தை செலுத்த. சில வழியில புத்தகத்துல அந்த நேரடி விளக்கத்தை போட்டிருக்கணுமல்லோ. அப்ப வந்து சும்மா ஈஸியா போட்டு சில வழியில நுணுக்கமா போடுவினா இந்த பாட்டுக்கு சரியான கொஞ்சம் இவற்றை இது எங்களை கொஞ்சம் குழப்புறது. இப்ப நேற்று அந்த அதோட நீ பாத்துட்டு 10 வாய்கள்னு சொன்னவர். அப்ப அது நேரம் கணக்க விஷயத்துல சரி சரியா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. சரியா மிக நீண்ட காலம் என்றதான் நீங்க எடுக்க வேண்டிய பொருள். அதான் நீங்க 8000 8 யோகம் எப்படி இருந்தாலும் சரி மிக நீண்ட காலமாக நீ யோகம் இருந்தாலும் சரியோ அந்த நாங்கள் இறைவனை உள்ளொளியோட காண வேண்டும். அதான் முக்கியமா சொல்ல. எத்தனை யோகம் எவ்வளவு காலம் தான் இருந்தாலும் என்றுதான் இந்த பொருள். இந்த பாட்டின் நோக்கம் இதுவா இருக்கும் ஐயா. ஏனென்று சொன்னா உள்நாடி உள்ளே ஒளி பெறணும். இந்த ஒன்றை செய் இருந்தாலும் நீங்க இந்த உள்ளொளி பெருக்கி உலப்பில ஆனந்தம் கொள்ளல் என்று சொன்ன இந்த பிரிவு இல்லைன்றதான் அதுக்காகத்தான் இப்படி சொல்லி இருக்கிறார். உள்ளாடி உள்ளே ஒளி பெறணும். சிவன் ஒளிய பெற வேணும். இந்த 2 வசனத்துக்கும் தான் கமலா இவ்வளவு கிட்டடியில இருக்க ஏன் இவ்வளவு என்றதுக்காக அதை கொண்டு வந்திருக்க. அந்த உள்நாடி உள்ளே ஒளிபெற நோக்கி கண்ணாடி போல கலந்து நின்றானே அவ்வளவுக்கு அதை வந்து சுகமாக்கி தாரத்துக்காகத்தான் இந்த மேல் 2 வசனத்தை 8000 ஆண்டுன்னு போட்டிருக்கிறான். இப்ப உங்களுக்குள்ள உள்ள இறைவனை அட்டாங்க யோகம் செய்துதான் நீங்கள் உணர வேணுமென்று இல்ல. அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறான் கண்ணாடி போல. நீங்கள் 1000 ஆண்டுகள் யோகம் அவர் யோகத்தை குறைவா சொல்ல இல்ல. நீங்கள் அந்த சிவனை உள்ளுக்கு நினைந்துதான் இந்த யோகத்தை தொடங்க. அதிலும் அந்த யோகம் வந்து எவ்வளவு கடினமானதுன்றதையும் சொல்லித்தான் இது சுகமானது. சரியோ ஐயா விளக்கங்கள். இங்க திருவாவுடைய பாத்தீங்கன்னா 8000 என்ற எண் பல ஆண்டு என்று அளவுன்றது என்றால் எண்ணுக்கடங்கு இல்லாத கணக்கில்லாத காலத்தில் யோகம் இருந்தாலும் உள்ளத்துக்குள்ள வச்சு உங்களுக்கு காணல் என்று சொன்னா கஷ்டம் முடியும். அதான் சொல்ல வரேன். இது ஈஸியான ஒரு குறள். ஈஸியா விளக்கம் போட்டு அதுதான்
இதுக்கு இவ்வளவு நேரம் எனக்கு இருக்குது. ஓகே, அடுத்தது அனுபடி நாட்டம் நானா ம் நாட்டம் 2 ம் நாட்டம் 2 நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவில்லை ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தானில்லை தேட்டமும் இல்லை சிவன் அவனாமே. ம் நாட்டம் 2 புருவ நடுவில் நேராம் மூக்கு நுனியில் வைத்தல் வேண்டும். ம் அங்கனம் வைத்து உயிர் படைக்கு அசைவர நிற்க திருவருள் ஒளி அகத்தே காணப்படும். ம் ஒளி காணப்படவே உடம்புக்கு எவ்வகை வாட்டமும் இல்லை. மனையாகிய உடம்பிற்கும் அழிவு ஏற்படாது. உயிர்ப்பு புறம் செல்வதாகிய ஓட்டமும் இல்லை. புறப்புலன்கள் மாட்டிச் செல்லும் உணர்வும் இல்லை. ம் தன்முனைப்பில்லை. எவ்வகை வேட்கையும் இல்லை. ம். அவனே சிவனாவான். நடுமூக்கு புருவ நடுவா. நடுமூக்குன்றது புருவ நடுவா மூக்கின் நுனி. ம் ஓட்டம் என்பது உயிர் மூச்சின் இயக்கம். ம் அதை செய்தாலே காணும். ம் உணர்வு உலக நாட்டம் ம். மெனை உடல். ஓ ஓகே. நடுமூக்கண்டா புருவமத்தி. நடுமூக்கு புருவமத்தி. என்று சொல்றது இந்த மூச்சை கவனிச்சாலே சரி. துரியாதீத நிலைக்கு நீங்கள் அசைவற்று அந்த நிலைக்கு போகக்குள்ள அங்க திருவருளொளி அகத்தே காணப்படும். வரதராஜன் சொல்றார், நாட்டம் 2 நடுமூக்கில் வைத்திடு, 2 கண் பார்வையை நடுமூக்கில் பொறிந்து வைத்திடில் வாட்டமும் இல்லை சோர்வும் இல்லை மெனைக்கும் அழிவில்லை. உடம்பு மெனை என்றது இங்க உடம்புக்கும் அழிவில்லை ஓட்டமும் இல்லை. மெனத்தின் ஓட்டம் இராது, உணர்வில்லை, அறியுந்தன்மை இராது, தானில் அது அங்க உடல் இருந்தும் செத்தார் போல் இருப்பார். உடல் இருந்தும் அவர்கள் என்ன சிவமாம் தன்மை பெற்று அந்த அதி உச்ச நிலை துரியாதீத நிலை அதி உச்ச நிலையில உடம்பு இந்த உலகில பௌதிக உலகில இருந்து கொண்டு அவர்கள் உடம்போட இருந்து கொண்டும் அவர்கள் அங்க உடம்புன்றதே அவைக்கு இல்லாத ஒரு செத்தார் நிலையதான் அவர் இருப்பார். அப்ப தான் இல்லை தான் என்னும் முனைப்பிராதே நாங்க அவைக்கு அந்த உணர்வே இல்லை. அவர்கள் அந்த இறைவனோட அப்படி ஒன்றரை கலந்து விட்டார்கள் துரியாதீத நிலையில. அப்ப தட்டமும் இல்லை, புறத்தே செல்லும் அறிவு திறனும் இராது. அங்க அவைகளுக்கு ஐம்பொருள்களுக்கோ இந்த தத்துவங்களுக்கோ சாத்திவிகங்களுக்கோ இடம் இல்லை. எல்லாம் அவர்கள் இழந்த நிலை. சிவன் அவனாம், அவன் சிவனாகலாம். அதான் நான் முதலே சொன்னேனே, சிவமாம் தன்மை பெற்று விட்டார்கள். நடுமூக்கு என்பது மூக்கு துவாரங்கள் உள்ள போது இம்மாதிரி பார்வையை செலுத்தி இருப்பது சாம்பவி முத்திரை எனப்படும். இது வெளிநோக்கு. சாதக தியானம் செய்யும் போது கண் பார்வையை மூக்கு நடுவில் கீழ்த்துவாரங்கள் உள்ள பக்கத்து. ஐயா, சாம்பவி முத்திரை என்றா என்ன? சாம்பவி முத்திரை நான் கண்ணால பாக்குறேன். ஓ, கண்ணால இந்த இதற்கு நீங்கள் பொதுவாக பாத்தீங்கன்னா இந்த சிவன் ஊர்வலம் பாடுறது இருக்குத்தானே சாம்பவி, அது சாம்பவி தீட்சி என்று சொல்றது. அது சாம்பவி முத்திரை கண்ணால பாக்குறது. கண்ணால பாக்குறேன்டா இந்த மூக்கு நுனியை நாங்கள் அப்படியே கண்ணால பார்க்கும் போதோ எங்களுக்கு அந்த புருவ நடுவுல அந்த ஒளி தெரியும். அதைத்தான் சொல்ல வர சாம்பவி. நீங்க கண்ணால பாக்குறதா சாம்பவி. நீங்கள் வெளியில சாமி உலாவு கொண்டு வர்றது, கோயிலுக்கு போக முடியாதவர்கள், தீட்டுக்காரர்கள், வயோதிபர்கள், அவைகளுக்கு கண்ணால பாக்குற மாதிரிதான் இறைவனுடைய அந்த காட்சியை நாங்க காண்றது சாம்பவி. அப்ப இந்த சாம்பவி முத்திரை என்று இவர் சொல்றது நாங்கள் கண்ணால மூக்கு நுனியை பார்ப்பதா இல்லாட்டி என்ன ஐயாது? அகக்கண்ணால அப்படி பாக்க அகக்கண்ணால தெரியும். இல்ல, நீங்க அகக்கண்ணாலையும் பாக்கலாமா? உங்களோட கண்ணால கண்ணை திறந்துட்டால மூடிட்டு சரியா ரெண்டும் செய்யலாம். கண்ணால மூடி தெரிஞ்செல்லாம் கண்ணை அப்படி தெரிஞ்செல்லாம் சொல்றதுதானே அரகுற கண்ணோட. அப்படியா? அந்த கண்ணை அரவாசால மூடிட்டு அதை அப்படியே பாக்குற போது எங்களுக்கு அந்த புருவ நடுவுல அந்த ஒளி தெரியுமா கிடைக்கும். அதான் சொல்ல சாம்பவி முத்திரை. ஓகே ஐயா, அதான் சாம்பவி முத்திரை. ஓகே ஐயா. அப்படி இருக்கேங்க உடம்புக்கு பசிக்காது, அழிவும் இல்லை, மனைக்கு செத்தார் போல் இருப்பார். அப்படியே இருந்த நயனமிரண்டு நாசி மேல் வைத்திட்டு உயர்வளா வாய்வை உள்ளே அடக்கி துயரற நாடியே தூங்க வெல்லார்க்கு பயனிது காயம்
பயமில்லை தாமே நயனமாகிய நாட்டம் இரண்டினையும் நடுமூக்கின் மேல் வைத்து. அதான் நயனமண்டா நயன தீட்சி என்று சொல்றது, கண்ணால செய்யற தீட்சை. நயனமண்டா கண். சிவனை நாடுக உயர் எழுந்து புறத்து போகும் உயிர்ப்பினை உள்ளே ஒடுக்குக. பிறப்பு துன்பம் நீங்குமாறு சிவனை நீங்கா நினைவுடன் தூங்க வெல்லாருக்கு அத்துன்பம் நீங்கும் அதுவே பெரும்பயன். உடம்பினுக்கும் அழிவில்லை துயரற நாடி துயரற நின்ற நடுநாடி தூங்க வெல்லாருக்கு நிலைத்து நிற்க வெல்லாருக்கு பயமில்லை. அதாவது கூற்றுவனுக்கு அஞ்ச வேண்டியது இல்லை. நல்ல ஒரு இது. இப்ப இங்க சொல்லி இருக்கிறார், நயனம் இரண்டு நாசி மேல் வைத்துட்டு இரு கண் பார்வையை நாசிகாக்கிரம் என்னும் புருவ நடுவில் வைத்து உயர்வளாவா இவை உள்ளே அடக்கி உயர் தலி நின்றும் தாழாத பிராணனை உள்ளே அடக்க துயரற நாடியே தூங்க வெல்லாருக்கு துன்பத்தை தரும் மெனமாதியை நீக்கி போக நித்திரை செய்வார்க்கு பயன் இது காயம் எடுத்த இவ்வுடல் பயனை தருவதாகும். பயமில்லைத்தான் பிரபஞ்சம் பிணிக்கும் என்னும் பயமும் இல்லையாம். நாசியின் உயர்ந்த இடம் புருவ நடு. இங்கே கண்பார்வை செலுத்தியிருப்பது கேசரி முத்திரை. இகது அகநோக்கு. இவ்விரு மந்திரங்களிலும் தியானத்துக்குரிய இரு முத்திரைகள் கூறியவாறும் சாதகர் தியானம் செய்யும் போது கண் பார்வையை புருவ நடுவில் செலுத்தி இருக்க வேண்டும். அப்ப முதல் சொன்னது சாம்பவி முத்திரை, இப்ப சொல்றார் கேசரி முத்திரை அண்டு. அது என்ன ஐயா? அது மூக்கு நுனிய பாக்குறது, இது புருவ நடுவ பாக்குறது. அப்ப நாசின் உயர்ந்த உரம் புருவ நடு, இங்கே கண் பார்வை செலுத்தி கேசரி முத்திரை. அப்ப புருவ நடுவில பார்வையை வைத்திருப்பது கேசரி முத்திரை, மூக்கின் துவாரத்தில பார்வையை வைப்பது சாம்பவி முத்திரை. அது எழுதி வைக்க வேண்டும். எங்களுக்கு தெரிஞ்சது இன்றைக்கு ஒரு நல்லது இந்த புத்தகத்துல. சரி, ரெண்டாவது தனாவா? எனக்கு அடுத்த நோ எஸ் எஸ் படிங்க. யாராவது படிங்க. ஐயா போட்டார் போல. நான் படியம்மா. அம்மா படிங்க. அம்மா நீங்க தான் படி. இல்ல அவ படிச்சுதான் நான் படிச்சேன். சரி, நீங்க படி. மேகம் மணிகடல் யானை வார்குழல் மேகம் அணிவண்டு தும்பி வளை பேரிலை வளை பேரிகையாள் தனிந்தெழு நாதங்கள் தாமிவை பத்தும் பணிந்தவர் கல்லது பார்க்க ஒண்ணாதே. இதுதான் கேப்பீங்கள் இந்த ஓசைகள் 10 ஓசைகள். அது அன்னைக்கு எழுதும் கொடக்கண்டு. அதான் அந்த 10 ஓசைகளும். அவ செல்வனாயம்மா கேக்குறவனடு. அகத்தவத்தால் உள்ளளும் தெள்ளிய பண்ணார் இன்னிசை 10 என்ப. அவை மணியோசை, கடலோசை, யானையோசை, புல்லாங்குழல் ஓசை, மேக ஓசை, வண்டோசை, ஐயா நடுக சொல்லுவார், தும்பி ஓசை, சங்கு ஓசை, பேரிகை, யாழோசை என்பன. எழுதிட்டீங்களேம்மா. இப்பத்தினையும் ஒத்த ஓசை அகத்தே பயிலப்பெறும். அகத்தவத்தால் சிவனை பணிந்தவர்க்கே இவ்வோசை உண்டாகும். இதுவே திருச்சிலம்போசை என்ப. இதான் திருச்சிலம்போசை என்ப. ஏனோக்கிவை காண்டல் இல்லை என்க. வளை என்றா சங்கு, தனிந்து என்றா ஒத்து, தும்பி என்றா ஆண் வண்டு, நாதம் என்றா ஓசை, பணிந்தவர் என்றா இறைபணி நிற்பவர், அல்லது அல்லாமல் பார்க்க ஒண்ணாது, திருவடி உணர்வு கிட்ட ஒண்ணாது. சில நாயம் அழுதுங்கோ. நான் இதுல பாக்குறேன் வாசிக்கிறேன். சேரமான் பெருமாள் நாயனருக்கு மணி, கடல், யானை, புல்லாங்குழல், மேகம், வண்டு, தும்பி, சங்கு, பேரிகை, யாழ் என்பன. ஓகே. இப்ப மணி, கடல், யானை, வார்குழல், மேகம் முதல்ல இருக்கிற மாதிரி தான் சொல்லி இருக்கோம். கொஞ்சம் சிறப்பா இருக்கும், கேளுங்க. மணி, கடல், யானை, புல்லாங்குழல், அணி, வண்டு, தும்பி, வளை, பேரிகையாள், அழகிய வண்டு, தும்பி, சங்கு, பேரிகையாள் ஆகியவற்றின் தனிந்தெழு நாதங்கள் தாமிவை 10 நுண்ணொணிகள் 10 பணிந்தவர் கல்லது பார்க்க உண்ணாது. தியானத்தில் அடங்கி இருப்பவர்கள் கன்றி வேறு யாராலும் அறிவார். தனிந்தெழு நாதங்களாவன ஓசைகள் தூரத்தில் உள்ளன போல மெல்லன விளங்கு நாதங்கள். தியானத்தில் உறைந்து நிற்பாருக்கு
ரசவித நாதங்கள் நுண்மையாய் விளங்கும். இப்ப இது சேரமான் பெருமாள் நாயனாருக்கு, மணிவாசகர், மாணிக்கவாசர், பதஞ்சலி பதஞ்சலி முனிவருக்கு, சேரமான் பெருமான், மற்றது இந்த களச்சிங்க சோழன், களச்சிங்க அது வடிவான பெயரை எடுக்க வேணும். அவர் வந்து செம்பியன் செம்பியன் மாதேவியின் கணவன். அவருக்கு கேட்டது, அவருக்கு கேட்டபடியாத்தான் அவர் அன்றைக்கு அந்த சேந்த நேற்ற களிக்கு சாப்பிட போனவர், களி சாப்பிட போனபடியாத்தான் அவருக்கு ஒவ்வொரு நாளும் கேட்கிறது. அன்றைக்கு அவர் போயில அவர் வேதனைப்பட்டு கொண்டு தண்ட பூசையில சேரமான் பெருமாள் என்ன தன்னை வெட்ட போன மாதிரி தண்ட கழுத்தை வெட்ட போனவரேன் சேருமான் வரையிலேண்டு. அப்ப அவர் கேட்கிறார், சேருமான் பெருமாள் ஏன் இவ்வளவு தாமதம் என்று கேட்க, அவர் வந்து தொடர்ந்து அடிச்சு கொண்டுண்டவர் அன்றைக்கு இவருக்கு அதென்ன மாய்க்க போறாரு ஏன் வரையில அவருடனே என்னன்னா அவருக்கு அங்க சுந்தரரையும் இவரையும் இணைச்சு விடணும். ஏன்னா அந்த 2 பேரும் ஜோகத்தில தான் இறைவனை காண்றவ இணைச்சு விடணும் என்ற ஆர்வத்துல அவர் அன்றைக்கு அந்த சுந்தரர்கிட்ட பாட்டில மயங்கி போய் நின்றன்னு சொல்லத்தான் இவர் சேரமான் பெருமாள் என்ன சுந்தரர். அது மாதிரி என்ன சொன்னீங்க? எந்த நாயனார்? அது வந்து சேரமான் பெருமாள் அவர் சரி. பதஞ்சலி களச்சிங்க நாயனாரா? களச்சிங்க சோழன், செம்பிய மாதேவியின் கணவன். நான் தான் தனாகுந்த பெயரை சொல்லி வச்சுக்கிறேன் களச்சிங்கன்னா அது லம்போதரன் சொல்லி நான் எழுதி வச்சிருக்கேன். அது சரியான பெயரை எடுக்க வேணும். அவர்தான் சேந்தனர். அவர் ஒவ்வொரு நாளும் இந்த அரசன் நான் முந்தி நடுக சொல்றேன்னா நீ கவனிக்கலாம். அவர் வந்து செம்பியன் மாதேவின் அவர் தான் அந்த அப்ப அரசாட்சியில இருக்கிறார். செம்பியன் மாதேவின் அவைக்கு பிள்ளைகள் இல்லை. அப்ப அவைகள் வந்து சிவபெருமானுக்கு ஒரு நாளும் பூசை செய்து அவற்ற பூசையில இறைவன் இந்த மணியோசை கேட்கிறது. அன்றைக்கு அவருக்கு கேட்கல அவர் அங்க சேந்தனார் வீட்டை களி சாப்பிட போட்டார். சேந்தனார்ட்ட கதை சொல்லிக்கல அதான் இந்த திருப்பல்லாண்டு பாடின கதை உமக்கு நடுக சொல்றேன்னா நீர் மறந்து. அப்ப இவர் களச்சிங்க நாயனார்கிட்ட தான் போய் அவர்கிட்ட போகையில அப்ப அவர் கவலையில படுத்திருப்பாரு. என்னென்ன மனைவிக்கு சொல்லிப்பட்டு இன்றைக்கு என்ற பூசையில ஏதோ தவறு சிவன் சிலம்பொலி கேட்கலையாண்டு அவர் கவலையா படுத்திருக்கு. விடிய கோயிலுக்கு போக அங்க கோயில் ஆலயத்துல சிதம்பரத்துல மூலஸ்தானத்துல களி எல்லாம் பரப்பி எல்லாம் இருக்கத்தான் எல்லாரும் யாரோ வந்து இந்த தீங்கு செய்து ஓட்டினமெண்டு அங்க தில்லை வளர்ந்தனர் எல்லாம் கவலைப்பட்டோன்றிருக்க. தான் இவர் களச்சிங்கர் ஓடி போய் சொல்லுவார், இல்லை ராத்திரி அவர் சேர்ந்த நேரிட்ட வாங்கின களிதான் இது என்று சொல்லத்தான். அப்ப சேர்ந்த நேரம் கோயிலுக்கு வந்து கொண்டிருக்க அதுக்கிடையில வெளியில அப்ப இவர் களச்சிங்கர் ஓடுறார். இந்த சேர்ந்த நேரம் யாருன்னு தான் போய் பார்க்க வேணுமெண்டு ஓடத்தான் வெளியில தேர் வந்து மழை இந்த கிடங்குக்குள்ள புதஞ்சு குதிரைகள் எல்லாம் வந்து தேரை இழுக்க இல்லை. அப்ப தான் அசரீரி சொல்லும் சேர்ந்தா தேரோட திருப்பல்லாண்டு பாடன்னு சொல்லித்தான் இந்த வெண்ணுவதில்லை வளர்கணம் படிக்கத்தான். அப்பத்தான் அந்த களச்சிங்க நாயனார் இந்த இவரை கண்டவர் சேந்தனார், இவர் தான் சேந்தனார் சேர்ந்தாண்டு இவன் கூப்பிட்டு சொல்லுவார். அப்ப அவருக்கும் பாரத அந்த களச்சிங்க நாயனாற்ற கதை தானே அவர் அந்த அதுதான் களச்சிங்கர் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை. நான் அது வேற பெயர், நான் அதை தேடி மக்கள் எடுத்து சொல்றேன். நான் சொல்லுங்க. அந்த களச்சிங்க நாயனார் தான் அந்த அது கைவெட்டினது அவற்ற கதையில நேரம் களச்சிங்க நேரம் அந்த பூ எடுத்ததுக்காண்ட கைய வெட்டினது. நான் இந்த பெயரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. அது வேற ஒரு பெயர். நான் ஏனென்று சொன்னால் நான் முந்தி இந்த கதையை இப்படிதான் மெனவுக்காக சொல்ல அப்படி ஒன்று ஒரு ஆள் இருக்குதோ இல்லையென்று என்னோட சண்டை பிடிக்க நான் அந்த கதையை எடுத்தவா சாரி எனக்கு இப்ப விளங்குதான்னு சொல்லி சொன்னவா. இந்த கதை தெரியுது. ஆனா அந்த நாயன்மார் களச்சிங்கர் இல்ல, களச்சிங்கர் நான் தானாக சொல்றேன். இந்த பெயரை சொல்லாதீங்கோ, அது வேற பெயர். நான் வடிவ அதை எடுத்து கதையில வேற நினைக்கிறேன். அவருக்கு ஏதோ ஒரு கலல் தான், ஆனா நல்ல ஒரு அரசன் பெயர். அது செம்பியன் மாதவின் கணவர். அது வடிவா தெரியும். அவைக்கு பிள்ளைகள் இல்லாமல் அவைகள் வந்து அவ சிவனே அப்படி என்ன இது சரியோ நான் சொல்ற கதை
ஐயா இல்ல போல போட்டார் போல. ஓ ஓ ஐயா நின்று அவளுக்கு சொல்லி இருப்பார் அந்த பேரு. சரி, அடுத்தது யார்? மணிகடல். நானே படித்தேன். நான் தனாவோ? ஓ தனா. இனி செல்வனாயி அம்மா படி. உங்களோட நேரம் இன்றைக்கு பறந்தோண்டே இருக்கு. கடலோடு மேகம் களிரொடும் ஓசை. கடலோடு மேகம் களிரொடு மோசை அடவெளும் நிப்பாட்டுவோமோ செல்வனாயி அம்மா? 8 மணி ஆச்சு. என்னடா நான் சாமி ஒன்றும் கும்பிடையில சாப்பிடையில களைச்சு போயிருக்கேன். தொல்காப்பியம் இருக்கு. தொல்காப்பியம் இருக்குது. சாரி, இதை நிப்பாட்டி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய வாழ்க. எனக்கு ஒரு துவசம் உண்டு போகணும்.